பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பிட்டோம். நைட்டு இங்கே ஸ்டே பண்ணோம். சரிடா, ஒரு லிட்ரு இங்கே 106 ரூபா பெட்ரோல். அது இருக்காருல அந்த பையா தான் நல்லா நம்மகிட்ட பேசியிருந்தாரு. நைட்டு இங்கே யாருன்னா ஸ்டே பண்ணுறீங்கன்னா கூட பெட்ரோலுக்கு யாரும் காசு கேட்டால் கூட கொடுக்காதீங்க. ரெண்டு நல்ல பையன் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. தங்கமாக இருப்பாங்க. பார்த்து இல்லைண்ணா ஒரு வழியாக இங்கேருந்து கிளம்பிட்டோம். பெட்ரோல்லாம் போட்டுக்கினேன். பெட்ரோல் எவ்வளோக்கு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா 980 ரூபாய்க்கு போட்டோம். ஃபுல் டேங்க் பண்ணிட்டோம். ஒரு நாளைக்கு 230 ஃபில் பண்ணுறதா இருக்குது. இவ்வளோ நேரமாக வீடியோ ரெக்கார்டில் இருக்குது அப்படின்னு நினச்சின்னு தான் இருந்தேன். ரெக்கார்டில் தான் இருக்குது. கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, மைக் கேபிள். அதை அட்டாச்சே பண்ண காணும் நானும். சே, இவ்வளோ நேரம் பேசுறதால கேட்குமா கேட்காதானே தெரியல. வேறு ஏரியாவில் தான் வர சரியான மழை போகுது. வேறு தூரம் போட்டுனே இருக்குது கண்டினியூவாக. நம்ம வண்டி எடுத்து ஒரு 10 நிமிஷத்துல மழை தான் நினைச்சுன்னு வந்துங்கிறோம். ஃபுல்லாக ஏரியாலாம் வந்து டேட்ரியில் வந்து வேறு மாதிரி வச்சுக்கிறானுங்கப்பா, மாடிஃபிகேஷன் பண்ணி. இந்த திருவிழெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, கொணல் போடுவோம் பார்த்தீங்களா சவுண்டாக, அந்த மாதிரி இருக்குது. அது லைட் எடுத்து பார்த்தீங்களா காரில், அந்த இடத்துல கார் இருக்குதுன்னா இந்த இடத்துல கேட்குது நல்லா கிளியராக சவுண்டு. அவ்வளோ பெரிய பாக்ஸ் வச்சுக்கிறானுங்க. நல்லா பெரிய பெரிய பாக்ஸ் தான் டேட்ரியில் வச்சு கட்டி இது பண்ணி வச்சுக்கிறானுங்க, ஃபிட் பண்ணி. பக்கத்தில் இருக்கிறவங்க காதுக்கு கீச்சும் போக மாட்டான்னு தெரியலப்பா, அந்த அளவுக்கு வைக்கிறானுங்க, போட்டு வைக்கிறானுங்க. அவங்களாம் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் டேட்ரி ரெடி போகுது. தார்மாராக ரெடி பண்ணி வச்சுக்கிறானுங்க டேட்ரியை. அதான் கொஞ்சம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். திருப்பிக்கிறேன். எந்த இடம் தெரில, ஆனால் சூப்பராக இருக்க இடம். ஆக்ராவுக்கு ஒரு 50 கிலோமீட்டருக்கு முன்னே பிரிட்ஜு மேலே பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த வேலிலாம் போட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் இது மாதிரி. நல்லா இருக்கு, அருமையாக. கீழே ரிவர் எடுத்துக்கலாம். ரோட் சூப்பராக இருக்குப்பா. போகலாம். தாஜ்மஹால் கிட்ட வந்துட்டோம். ஒரு வழியாக தாஜ்மஹால் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஈஸ்ட் கேட் ஆண்ட இருக்கும். இப்போ தாஜ்மஹால் எந்த இடத்துல இருக்குன்னா அப்படி வந்து போகணும் உள்ள இந்த ஸ்ட்ரைட்டில். வாங்க தாஜ்மஹால் சுற்றி பார்க்கறது. இப்போ நம்ம டோக்கன் எடுக்க போகிறோம். சரி, டோக்கன் வாங்க போகிறோம். भैया 2 टोकन 2 1-2 टोकन। तमिलनाडु सर, तमिलनाडु। हाँ ओके, थैंक यू सर। आधार कार्ड ओके। மீதி 500 ரூபாய் சரியா போச்சு. வாடா ஓட்டி 250 தான் சொன்னீங்க. இங்கே பாருங்க, இதான் வந்து தாஜ்மஹால் சுற்றி பார்க்கறதுக்கு டோக்கனு. இந்த ஒரு ரூபா கார்டு மாரி இருக்குது. இருந்தால் தான் உள்ள சுற்றி பார்க்கறதுக்கு உள்ள அலோடு. உள்ளே போகிறதுக்கு ஆதார் கார்டு இதில் கேட்குறாங்க. ஒரு வழியாக தாஜ்மஹால் உள்ள வந்து என்ட்ரி ஆகிடுச்சு. பார்த்தா தெரியும் தாஜ்மஹாலில் என்னென்ன இருக்குன்ட்டு. வருங்க, அந்த காலத்தில் கட்டினது அப்படியே. இந்த காலத்தில் இப்படி இருந்து இந்த டைமில் இப்படி இருந்தது. டோட்டலாக அழிஞ்சு போனது அப்படிலாம் வர வருங்க. மேட் இன் அமெரிக்காலாம் இருக்குங்க. வேற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா தாஜ்மஹால். யாருமே வந்துருக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா யார் யார் வந்துருன்ட்டு? 2 பேர் தெரியுதா? தாஜ்மஹால் உள்ள என்ட்ரி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தாஜ்மஹால். குரங்களாக இருக்குமா? கேமரா குறைச்சிட்டா கேட்காது. இவெல்லாம் வர பயமுத்துறான். அவன் வர தெரியுங்களா கோட்டை. எனக்கு சிரிப்பு வந்து பார்த்தா நான் 10 வாட்டி சொன்னேன் எத்து வேஸ்ட்டு. ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. எல்லாரையும் மட்டும் இப்படி செக் பண்ணிட்டு விட்டாங்க. என்னை மட்டும் பின்னாடிலாம் திரும்பி நின்று செக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது சொல்லு? கைடு நாங்களே ஒரு கைடு தான். நாங்கள் என்ட்ரன்ஸ் தான் பாருங்கள், தெரிஞ்சுங்களா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. போப்போம் உங்களுக்கு அப்படியே ஒன்றும் அப்டேட் பண்ணுறேன். உள்ளே போய் எதில் தெரிஞ்சுங்களா தாஜ்மஹால்.
ஸ்ட்ரீட் டு தாஜ்மஹால். சொன்ன மாதிரி டக்கு என்ன உள்ளே வரத்துக்கு ஒரு ஆளுக்கு 250 ரூபான்ட்டு 2 பேருக்கு 500 ரூபா வாங்கிட்டாங்க. பின்னாடி ஒரு ஸ்குவாடு வருது. ஒரு பண்ணையே தமிழில் வந்து மொத்தம் தமிழ் ஆளுங்க வந்தாங்க. அது வைக்கிறாங்களா பாருங்க. அது 4 பேர் வராங்க பார்த்தீங்களா, அவங்களாம் தமிழ் தான். இன்னுங்கிறாங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேர் பார்த்துட்டா. சரி, நான் உள்ள தாஜ்மஹால் உள்ள போக முடிஞ்சா போயிட்டே உங்களுக்கு தாஜ்மஹால் பார்த்துட்டு வெளியே கிளம்பிட்டான். சுற்றி ஒருத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்து தான் ஒரு ஆளுக்கு 250 ரூபா ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. போதை கட் பண்ணி பார்ப்போம். அது ஒரு பெரிய தண்ணி குடிக்க வந்துட்டோம். தண்ணி இங்கே இல்லைன்ட்டு எங்கே ஆயிடுது தான் தெரியுது. இப்படி தான் குடிக்கணும் புரியுது. ஒரு 10 போகிறனால கரெக்டாக லேட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பொறுமையாக போயிட்டோம். காலையில் டைம் டைப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். எவ்வளோ கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா கேட்டாங்க. பாஞ்சுன்றாங்களா, எங்களுக்கு எவ்வளோன்னே தெரியல வேறு சுத்தமாக. அப்புறம் கேட்டால் அந்த செல்ஃபோனில் டைப் பண்ணிட்டு சொன்னோம். அப்புறம் பார்த்தா டைப் பண்ணி காட்டினாங்க 20 ரூபா. பாஞ்சுனா 20 ரூபா. கொஞ்சம் லாங்குவேஜெலாம் கொஞ்சம் கற்றுக்க வரணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு போகிறதுல. டீச்சர் எடுத்துக்கிறாங்க. இது பண்ணது சொல்லு டெல்லி என்ட்ரன்ஸ். நொய்டா. டெல்லியில் நொய்டான்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். சென்னை டிராஃபிக் அடிச்சு அந்த மாரி என்ன இடம் தெரியல. ஒரு கோபுரம்லாம் இருக்குது இந்த இடத்துல. அண்ணாண்ட சைடு போயிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிராஃபிக் வந்து மாட்டோம். பார்த்தா செத்தா இல்லைன்னு தெரியல உங்களுக்கு அந்த கோபுரம்லாம். வர மாதிரி தான் இருக்கு. நான் டெல்லி செங்கோட்டையில் தான் இருக்கேன். இப்போ சுற்றி பார்க்கலாமா? இல்லை சரி. டெல்லி மெயின் சிட்டிக்கு வந்தாச்சு. ஆனால் சிக்னல்லாம் பார்த்து நம்ம போனோம்.
ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாகவே ஆம்பளைங்க வந்து லேடி தகலாம் போட்டு போடுறாங்க. ரைட் சொல்லுது, எந்த ரைட்டுன்னு தெரியல. நீ எங்கே தலைக்குது ரூமு? ஆ பையன் கிடைக்கலாமா தம்பிக்கிட்டா? சொடா பாய் தம்பி சரி தம்பி. ஐயோ தெரியுமா அப்படியா? சிவன் ஹோட்டல் இது அவர் எடுக்கலாமா? शिवम मोटर शिवम मोटर शिवम मोटर गूगल पे सर्च करो இங்கே தான் காட்டுறேன். शिवम होटल रूम्स देखो फ्रंट में आ गया और देखो सामने कौन सा रेड वाला ரைட் ரைட் சைடில் இருக்குதுன்ற ஏரியா. ஹாய் காய்ஸ், ஒரு டெல்லி வந்து ரீச் பண்ணியாச்சு. பாருங்க என்ன சொல்கிறேன் பாருங்க. ஆள் ஒரு தள்ளுவண்டி காலை விட பார்க்க இல்லாமல் கிடையாது. மொத்த இடத்துலையும் பார்க்குது ஃபுல்லாக. பார்க்க போகிற பாய்ங்க நான் பரவாயில்ல எல்லாம் வாய் அப்படியே ரெட் கலராக இருக்குது, லிப்டிக் போட்ட மாதிரி எல்லாருக்கும். அப்படியே சும்மா டெல்லி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு போகிறோம். நம்ம நடந்து வந்துனே இருந்தோம். ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து கையில் கொடுத்தாங்க, சாப்பிடுங்கிட்டது பாருங்க சாப்பிட்றதுக்கோசரம். இப்போ தான் சொன்னான் இவன் பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே பார்த்தா இவங்க குதுறாங்க. இந்த இடத்துல எவ்வளோ பேர் மனுஷன் தெரியுமா? ஒருத்தர் கூப்பிட்டு ஓ பாய் அப்படின்றாரு டக்குன்னு சாப்பிட்றதுக்கு. கொத்தவனே வேணான்னு சொன்னேன், நான் அவனை டக்குன்னு வாங்கிக்கணும். செம பசி இல்லை அதனால்.